உன்னதான் கேட்டுட்டு இருக்க மனிஷா. இவ வேற யாரும் இல்ல. வேற யாரும் இல்லனா? எனக்கு மெஹந்தி டிசைன்ஸ் காட்டுறதுக்காக வந்திருக்க பொண்ணு ஆண்டி. 2 நாள்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். அதான் டிசைன்ஸ் காட்டணும்னு சொல்லி மார்னிங்கே இவங்களுக்கு கால் பண்ணிருந்தேன். நல்ல வேலை, தப்பிச்சிட்டேன். அப்படின்னா நான் இப்போ மெஹந்தி பொண்ணு மாதிரி டிராமா பண்ணணும். அந்த விஷயத்த முன்னாடியே சொல்லிட்டு உள்ள வந்திருக்கலாம்லம்மா. உள்ள வரணும்னு தான் நானும் நினைச்சேங்க. ஆனா என்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலை என்னை தடுக்குது. சில சக்திகள் என்ன பின்னாடியே இழுக்குது. ஆமா, இந்த பொண்ணு எதை பத்தி பேசிட்டு இருக்கா? அப்படி என்னமா சூழ்நிலை இருக்க போது? எங்க செக்யூரிட்டி உங்களை உள்ள விடாம தடுத்திருப்பாரு, அவ்வளவுதானே? நீ யாருன்னு சொல்லியிருந்தா உன்னை உள்ள அனுப்பாம இருந்திருப்பாங்களா? நான் யாருன்னு சொல்ற நிலைமையில நான் இல்ல. அதனாலதான் இந்த மாதிரி வேஷம் போட வேண்டியதா போச்சு. நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு எதுவுமே புரியல. அதாவது நீங்க வேறுபாடு ஏதாவது பாப்பீங்களோன்னு நான் அப்படியே நின்னுட்டேன். இதுல வேறுபாடு பாக்குறதுக்கு என்னமா இருக்கு? எல்லாரும் மனுஷங்க தானே. சரி, உள்ள வாமா. ஹலோ, என்ன இது? புதுசா கல்யாணமான பொண்ணு வலது கால் எடுத்து வைக்கிற மாதிரி வர. இது என்ன உன்னோட மாமியார் வீடா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். யார் வீட்டுக்கு போனாலும் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வலது கால் எடுத்து வச்சு போறது எனக்கு வழக்கம். சரி சரி, உள்ள வா. உட்கார். வீட்டை பாக்குறதெல்லாம் இருக்கட்டும், நீ கொண்டு வந்த மெஹந்தி டிசைன்ஸை முதல்ல காட்டு. ப்ரோ, என்ன ப்ரோ அப்படியே நின்னுட்ட? லக்கி, வீட ஃபுல்லா சுத்தி காட்டினேன், இந்த ரூமை மட்டும் ஏன் காட்டல? இந்த ரூம்ல அப்படி என்ன இருக்கோ, என்ன ஹிஸ்டரி இருக்கோ எனக்கு தெரியாது. இந்த ரூமை ஓபன் பண்ணாலே போதும், எங்க அப்பா நாகப்பாம்பு மாதிரி புஷ்னு கொத்த வந்துருவாரு. அப்படின்னா அதுல அவ்வளோ ப்ரெஷியஸான திங்ஸ் இருக்கா? ப்ரெஷியஸாலாம் எதுவும் இல்ல, எல்லாம் பழைய திங்ஸும் வேலைக்காகாத திங்ஸும் தான் இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் ஜானு டீச்சர் வந்த அன்னைக்கு இந்த ரூம்குள்ள போயிருந்தேன். அதுக்கப்புறம் போகவே இல்லை. போறது பார்த்தா எங்க அப்பா திட்டுவாரு, நமக்கு எதுக்கு ஜின்னும், போலாமா? இல்ல ப்ரோ, இந்த ரூம் நான் பார்த்தே ஆகணும். வேண்டான்னு சொல்றேல்ல, வா போலாம். யாராவது வேண்டான்னு சொன்னா எனக்கு அதை தான் பண்ணணும்னு தோணும். நீ வா, ஒன்னும் ஆகாது. அதான் யாரும் பார்க்கலல, வா. லக்கி, இந்த ரூம்குள்ள எதுக்கு வந்தீங்க? அது வந்துப்பா, ஜுன்னுக்கு உங்க ரூமை காமிக்கணும்னு நினைச்சேன். காட்டுறதுக்கு தான் இவ்வளவு பெரிய வீடு இருக்குல்ல, உனக்கு இந்த குப்பை ரூம் தான் கிடைச்சதா? என்ன அங்கிள் குப்பை ரூம்ன்றீங்க? இந்த ரூம் நல்லா தானே இருக்கு, கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நீ வாய மூடு. உனக்கு இந்த ரூமை பத்தி எதுவும் தெரியாது. இதுல இருக்கிற பொருட்களை பத்தி உனக்கு தெரியாது. எப்பா, இந்த ரூம்ல இருக்கிற திங்ஸ்க்கு அப்படி ஒரு கோல்டன் ஹிஸ்டரி இருக்கா? கோல்டன் ஹிஸ்டரியோ ரோல்டு கோல்டு ஹிஸ்டரியோ உனக்கு எதுக்குடா? லக்கி நான் சொல்றத கேட்டு இந்த ரூம் பக்கமே வரமாட்டா. நீ அவ கூட சேர்ந்து அவளையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. வீட்டுக்கு வந்தவன் ஒரு மூலையில போய் உட்காரணும். அதை விட்டுட்டு இப்படி கடுப்பேத்துற மாதிரியான வேலையெல்லாம் பண்ணாத. இன்னொரு வாட்டி இந்த ரூம் பக்கம் வந்தீங்க, நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. போ.
ப்ரோ நில்லு ப்ரோ. என்னப்பா இது? ஜுன்னுவ பாருங்க, கோச்சுக்கிட்டு போயிட்டான். ஜுன்னு நில்லு, நானும் வரேன். இந்த ரூமை பெர்மனண்டா க்ளோஸ் பண்ணாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். மாம், என்ன மித்ரா? லக்ஷ்மி பொருள் இருக்கிற ரூமை க்ளோஸ் பண்ணி வைங்கன்னு சொன்னல, ஏன் பண்ணல? இப்ப என்ன ஆச்சுடா? அந்த ரூமை நிரந்தரமா மூடி வைங்கன்னு சொன்னா அப்பப்போ யாராவது ஒருத்தங்க போயிட்டே தான் இருக்காங்க. இந்த வீட்ல அந்த ரூம் இருக்கிற விஷயத்தையே மறந்துருங்க. இதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ள போகணுங்கிற யோசனையே விட்டுருங்க. இன்னைக்கு பசங்க திரும்ப அந்த ரூம்குள்ள போயிருக்காங்க. நான் எத்தனை வாட்டி சொல்றது, எத்தனை பேரை தடுக்கிறது? பசங்கன்னு யாரு சொல்றாரு? யார் பசங்களா இருக்கும்? இப்ப அந்த ரூம் நிரந்தரமா மூடலனா உன் சொத்து ஏதாவது கரைஞ்சிருமா? எனக்கு மன நிம்மதி இல்லாம போகுது. ஏன் சொல்றேன்னா, அந்த ரூம்ல லக்ஷ்மியோட மெமரிஸ் இருக்கு. அதுக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு கசப்பான மெமரிஸ் மாம். ஆனா எங்களுக்கு மட்டும் அது ரொம்ப பொக்கிஷமான ஸ்வீட் மெமரிஸ். என்னது ஸ்வீட் மெமரிஸா? லக்ஷ்மி இந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணாங்கறத மறந்துட்டீங்களா? மித்ரா, லக்ஷ்மியை பத்தி நீ தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத பழியெல்லாம் சுமத்திக்கிட்டு இருக்க. முழுசா தெரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காத. இதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாம் இருக்கு? லக்ஷ்மியால நம்ம குடும்பம் நடு தெருக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. சமூகத்துல தலை நிமிர முடியாத அளவுக்கு ஆளாயிட்டோம். அப்படிப்பட்ட லக்ஷ்மியை பத்தி நீங்க இப்படி பெருமையெல்லாம் பேசாதீங்க. தேவையில்லாத ஆளுங்களை பத்திலாம் இந்த மாதிரி டைம்ல ஞாபகப்படுத்தி எல்லாரையும் இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே ஆண்டி. மனிஷா, இங்க யாரு தேவையான ஆளுங்க, யாரு தேவையில்லாத ஆளுங்கன்னு நீ சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. யாரு எப்படிப்பட்டவங்க, யாரை எங்க வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்.